வீரமே ஜெயம். வணக்கம் நண்பர்களே. இது நமது சேனல் வீரமே ஜெயம். முருகனின் திருப்பதி, ஒரு பசுவின் கதையும் அதிசயமுமான காப்போம். தமிழகத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயமே வாழ்க்கை. அந்த கிராமத்தில் வசித்து வந்தவர் ராமலிங்கம். அவர் பாசமுடன் வளர்த்த ஒரு பசு, நந்தினி, தான் அவரின் வாழ்க்கையின் புனிதமான பாகம். குழந்தைகள் இல்லாத ராமலிங்கம் பசுவை தன் மகளாகவே வளர்த்தார். நந்தினி ஒரு சமயத்தில் திடீரென சாப்பிடாமல், நீரிழிவு, இரத்த கொதிப்பு போன்ற அறிகுறிகளுடன் மடங்கியது. கிராமத்தில் உள்ள மருத்துவம் அனைத்தும் முயற்சித்து பார்த்தும் பசுவின் உடல் நலம் பாதிக்கப்பட்டதுதான். ஒரு நாள் ராமலிங்கம் தனது மனவேதனையுடன் முருகனிடம் கண்ணீர் விடுகிறார். ஓ முருகா, என் குழந்தை மாதிரியான இந்த நந்தினிக்கு நீயே தாயும் தந்தையும். இது தாங்க முடியாத வேதனை முருகா. ஒரு பாதிப்பில்லாமல் காப்பாற்றிவிடு. அந்த நள்ளிரவிலும் அவர் வேல் முருகனை மனத்தில் கொண்டு கிராமத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைமேல் இருக்கும் பழனி முருகன் கோவிலுக்கே நடந்து செல்ல ஆரம்பிக்கிறார். வழி முழுவதும் அவர் பாடிய பாடல், வாடிவேல் வேலவா, என் உயிரைக் காக்கவே. அவர் அடைந்த கோவிலில் 3 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் அந்த நந்தினிக்காக தவம் செய்தார். அதிசயம் நிகழும் தருணம். 3வது நாளின் இரவு, கோவிலில் அவர் கண்விழியாமலிருக்கும் வேளையில் ஒரு வெண்மையான சிறிய பச்சை ஒளியுடன் ஒரு பசு தோன்றுகிறது. அது நேராக ராமலிங்கத்தை நோக்கி வருகிறது. அதில் ஒரு சிறிய வேல் சின்னம் அதன் நெற்றியில். ராமலிங்கம் அதனை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டார். அந்த ஓளி பசு நந்தினியின் உருவத்தை எடுத்தது போல அவருக்கு தோன்றியது. அடுத்த நிமிடத்தில் அந்த ஒளி காணாமல் போனது. அதே சமயத்தில் கிராமத்தில் உள்ள நந்தினி எழுந்து நின்றது. அதன் கண்ணில் ஒளி, உடல் சுறுசுறுப்பாகிவிட்டது. அருகில் இருந்தவர்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். மீள வந்த நம்பிக்கையும் பக்தியும். ராமலிங்கம் திரும்பி வந்ததும் அந்த நிகழ்வைக் கேட்ட கிராம மக்கள் முருகன் மீது பன்மடங்கு நம்பிக்கை செலுத்தத் தொடங்கினர். அந்த கிராமத்தில் உள்ள சிறிய முருகன் கோவிலில் ஒரு சிறிய வாடிவேல் நந்தினி என்ற பெயரில் சிற்பம் அமைக்கப்பட்டது. ஒரு பசுவின் உருவத்தில், நெற்றியில் வேல் சின்னத்துடன். இந்த கதையின் பின்புலம் ஒரு உண்மை கதையின் அடிப்படையில் அமைந்தது. எளிய வாழ்க்கையிலும் ஆழ்ந்த பக்தி இருந்தால் முருகன் எந்த ரூபத்திலும் வந்து காப்பார் என்பதற்கான அதிசய சாட்சி இது. கதையின் நுட்பம். முருகனிடம் மனம் முழுவதும் அழைத்தால் அவர் எந்த உயிரினத்தின் வழியாகவும் காப்பார். பக்தியின் சக்தி என்பது மனித மனதின் எல்லையை கடக்கும். உணர்ச்சி, பரிவு, பக்தி மூன்றும் சேர்ந்த கதை இது.